ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி காமனாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறதையே என் பையன் கேட்க மாட்றான், என் பொண்ணு சின்ன சின்ன வீட்டு வேலைகள் கூட செய்கிறதில்ல அப்படின்ற குறைய காமனாகவே எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? குழந்தைகளுக்கு நம்ம எல்லாருமே அப்படி ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருவோம். சின்ன வயசுலேருந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டே வந்துட்டு திடீர்னு டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, நிறைய டைம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கணும். இப்போது ஏன் இந்த பிரச்சனை வருது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பார், அம்மா வந்து சொல்லுவாங்க ஏன் சின்ன பிள்ளைக்கு இந்த வேலையெல்லாம் வாங்குற, அம்மா கொடுப்பாங்க, அப்பா வந்து சொல்லுவாங்க ஏன் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு, ஆர் பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒருத்தவங்க கொடுக்கும்போது மற்றவங்க மறுக்கும்போது குழந்தைகளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இப்படி வரும்போது தான் பின்னாடி அவங்க பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஸோ இதை எப்படி தீர்க்கலாம்? உங்கள் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கணும். உதாரணமாக, நீ சாப்பிட்ட பிளேட்டை நீ கொண்டு போய் கிச்சனில் வைக்கணும். இன்னும் அழகாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பெட்ஷீட்டை நீங்களே மடித்து வைக்கணும். இப்படி சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸு சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தரணும். இதில் என்ன குறிப்பாக பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை எடுத்து போடாமல் உங்கள் குழந்தைய மட்டும் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக பெரியவங்க ஆகும்போது அவங்க லைஃப் ரொம்பவே நல்லா அமையும். தேங்க்யூ ஸோ மச்.